வந்து ரொம்ப நிறைய வச்சுட்டா ரொம்ப ரொம்ப தப்பு அது என்ன கேட்டீங்கன்னா. ஏன்னா அன்பு நிறைய வைக்கும்போது நீங்க பொருள்ல வைக்கலாம், உங்களை வந்து டிச் பண்ணாது, உங்களை கைவிடாது. ஆனா ஆளுங்க மேல வைக்கக்கூடாது, பொண்ணுங்க மேல வைக்கக்கூடாது. வைக்கும்போது என்னன்னா இது ரெண்டு இதயத்தை சார்ந்த விஷயம். ஒரு பொண்ணோட இதயம் எப்படிலாம் வாழ்க்கை பிடிக்குதோ, எப்படிலாம் வாழ்க்கை அர்த்தமோ அப்படிதான் இயங்கும். அதே மாதிரி ஒரு பையனுடைய மனசு எப்படிலாம் வாழ்க்கையின் அர்த்தம் அவர் நினைக்கிறாரோ, எப்படிலாம் எதெல்லாம் பிடிக்குதோ இதெல்லாம் மாறும். ஸோ இந்த பையனுக்கு பிடிக்கிற ஒரு விஷயத்த பொண்ணு பிடிக்கலன்னு திணிச்சாங்கன்னா அது தப்பா இருந்தா கூட ஹர்ட் ஆகும் கத்து கொடுத்துருக்கேன். ஸோ என்ன பண்ண நம்ம நல்லதுதான் சொல்றாங்கன்னு நினைச்சுக்காம அந்த பொண்ணை வெறுக்க ஆரம்பிச்சிடுவார். விட்டு போயிட்டா இவங்க பயங்கர ஆசையை வளர்த்துட்டாங்க வச்சுங்களேன், அவ்வளவுதான் அவங்க அந்த ஆசையை எடுத்துக்கின்னு ரெசிப்ரோகேட் பண்றதுக்கு ஆள் இல்லை. சோ உங்க டிப்ரெஷனுக்குள்ள ஆகி லைஃபே நாசமாயிடும். அது மட்டும் இல்ல, சில பேர் டாக்ஸ் எல்லாம் மேல வச்சு வந்து அழுவாங்க டாக்ஸ் செத்து போயிடுச்சுன்னா. சோ தயவு செய்து ரொம்ப அஃபெக்ஷன் வைக்காதீங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பு. வளரவே ரொம்ப அஃபெக்ஷன் வைக்காதீங்க. காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ, நான் சுரேஷ் குரோம்பேட்ல இருந்து கால் பண்றேன் மேடம். உங்களோட கேள்வி கேட்கலாம் சுரேஷ். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார் இப்போ என் பையன் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவனுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் நேரிங்கா வந்துட்டு இருக்கு. ஓகே. இப்போ வந்து அவன் இப்பையில இருந்தே அந்த 4 o'clock 5 o'clock எந்திரிச்சு படிச்சா நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்ணேன். ஆமா. ஆனா வந்து அவன் இத்தனை நாள் வந்து அதாவது இந்த பப்ளிக் எக்ஸாம் வர இப்போ லாஸ்ட் மந்த்ல இருந்து என்ன பண்ணா 4 o'clock 3 o'clockலாம் இருந்துச்சு. இந்த ஹாஃப் அலி குவார்டர்லி எக்ஸாம்க்குலாம் நல்லா ப்ரிப்பேர் ஆயிட்டு இருந்தான் சார். சரி. இப்போ என்ன ஆச்சு, இந்த பப்ளிக் எக்ஸாம் நேர்ல வரும்போது அவன் 4 o'clock எந்திரிடியானா, அப்பா எனக்கு தூக்கம் வருதுப்பா, நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணும். இப்போ வந்து 7 o'clock எந்திரிக்கான். ஓகே. இதுக்கு என்ன சார், அவனை எப்படி சார் கொஞ்சம் வேக்கப் பண்ணி என்ன மாதிரி பூஸ்ட் அப் பண்ணா வந்து அவன் இன்னும் கொஞ்சம் நல்லா. முதல்லயே அவர் 4 மணிக்கு எழுந்திருந்திருக்காரு, ஆனா இப்ப முடியல, நம்ம அவர் ஸ்ட்ரெயின் நிறைய ஆயிட்டு இருக்காரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போயிட்டு. சரிங்களா, என்ன பண்ணுங்கன்னா அவர் கொஞ்சம் சீக்கிரம் தூங்க விடுங்க. அவருக்கு தூங்கிறான் சார். அதாவது நாங்க வந்து 10 o'clock மேல படிக்க வேண்டாம். இல்ல அவரால முடியல, டயர்டால எழுந்துக்க மாட்டாரா, இல்ல ஓவர் கான்ஃபிடன்ஸ் நல்லா படிச்சுன்றதுக்காக எழுந்துக்க மாட்டாரா? அவன் வந்து ஆக்சுவலி வந்து ரொம்ப எல்லாம் படிக்க மாட்டான், ஒரு above 75 அந்த மாதிரி தான் சார் அவன். இல்ல அவர் எழுந்துக்காதது காரணம் நான் நல்லா படிச்சிட்டேன்ப்பா அப்படியா, இல்ல முடியலப்பா எனக்கு உடம்பு ஒத்து அதனாலயா? எதனால எழுந்துக்க மாட்டாரு காணும்? பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துல ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அவர் உண்மையில உடம்பு முடியலன்னா கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணி அவர் பண்ணணும். அவருக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான், அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் அது ரொம்ப டேஞ்சரஸ்னு அவருக்கு புரிய வச்சு பண்ணணும். ஸோ எப்போதுமே முன்னாடியே பண்றது நல்லது, எக்ஸாம் முன்னாடி எழுந்துக்கிறது நல்லது கிடையாது. ரெண்டாவது என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஓட்டப்பந்தயம் போறாங்கன்னா எடுத்த உடனே ஸ்பீடா ஓடிடக்கூடாது, அப்புறம் ஸ்டாமினா குறைஞ்சி ஸ்லோவா வந்துருவாங்க. அது ரொம்ப தப்பான ஸ்ட்ராட்டஜி. ஒரு ரன்னிங் ரேஸ் போறாங்கன்னா முதல்ல கொஞ்சம் ஸ்லோவா விட்டு அப்புறமா மொமெண்டம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஆனா அவங்க ஆப்போசிட் பண்ணிட்டுக்கிறாங்க, முதல்ல ஃபாஸ்டா பண்ணிட்டு இப்போ ஸ்லோவா ஆகுது. அதுதான் கொஞ்சம் பிரேக் விட்டு ஒரு 10 நாள் பண்ணிட்டு திரும்பி முதல்ல இருந்து ஆரம்பிச்சா சரியாயிடும். ஓகே டாக்டர், இவ்வளோ நேரம் வந்து நம்ம மனசை எப்படிலாம் வச்சுக்கலாம், எப்படி கட்டுப்பாடோட வச்சுக்கலாம், என்ன செய்யலாம், பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு நம்மளோட ஆட்டிடியூடை எப்படிலாம் வளர்த்துக்கலாம், இதை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதே மாதிரி பல பேரண்ட்ஸ்க்கு வந்து குழந்தைங்க பிரச்சனைகளை பற்றி நிறையா தீர்வுகள் வந்து சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தட் டாக்டர். தேங்க்யூ ராஜ் டிவி ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். இதுவரை பார்த்தீங்கன்னா நம்மளோட நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துலேருந்து ஆசை முகன் கால் பண்ணியிருந்தாரு, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பிரேமா கால் பண்ணியிருந்தாங்க, கே நகர்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க, மதுரையிலேருந்து பிரேம்குமார் கால் பண்ணியிருந்தாரு, நங்கநல்லூர்லேருந்து சித்ரா கால் பண்ணியிருந்தாங்க, காரைக்கால்லேருந்து நெசகலா கால் பண்ணியிருந்தாங்க, திருநெல்வேலியிலேருந்து திருமணியன் கால் பண்ணியிருந்தாங்க, கடைசியாக குரோம்பேட்லேருந்து சுரேஷ் கால் பண்ணியிருந்தாரு. இப்படி கால் பண்ணி எங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற எல்லா நேயர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி நிறைய பேர் வந்து எங்களுக்காக கால் பண்ணியிருப்பீங்க, பட் லைன் கிடைக்காம போயிருக்கும். பட் கவலைப்படாதீங்க, நிச்சயமா உங்களுக்கும் ஒரு நாள் வந்து லைன் கிடைக்கும். ஸோ கீப் வாட்சிங் அண்ட் கீப் ட்ரைங். இதே போன்ற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.